வேலூர் எஸ்பி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு வந்த காதல் ஜோடி தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கியிருக்கலாம். பிரபாகரன் வணக்கம். யாரால் தாக்கப்பட்டார்கள்? இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன? பிரபாகரன் வணக்கம். வேலூர் காட்பாடியைச் சேர்ந்தவர் 27 வயது இருக்கக்கூடிய லோகேஷ், குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்தவங்க ஜனனி பிரியா. இவங்க 2 பேரும் கடந்த 3 வருடமா கல்லூரி படிப்புல இருந்தே காதலிச்சு வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில கடந்த 17ஆம் தேதி இருவரும் வீட்டில இருந்து வெளியேறி கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல திருமணம் செய்திருந்திருக்கிறாங்க. இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்கன்ற அடிப்படையில பார்த்தோம்னா பெற்றோரும் எதிர்ப்பு தெரிவித்ததுனால வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. இந்த நிலையில தம்பதியரை காவல் நிலையத்துக்கு வர சொல்லி குடியாத்தம் டவுன் காவல் நிலைய போலீசார் வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா தனது பொண்ணை காணும்னு சொல்லி ஜனனி பிரியாவோட பெற்றோர் குடியாத்தம் டவுன் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த காதல் ஜோடி பயந்துகிட்டு வேலூர்ல இருக்கக்கூடிய எஸ்பி அலுவலகத்துக்கு இன்றைய தினம் வந்திருக்காங்க. அப்போ அதாவது ஜனனியோட அம்மாவும் அப்பாவும் அந்த எஸ்பி அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ கையில அந்த முகப்பு வரவேற்பு அறைக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்த போது அந்த காதல் ஜோடிய பெண் வீட்டார் சரமாரியா தாக்கியிருக்காங்க. இதை அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் வீடியோவும் பதிவு செய்திருக்காங்க. செய்தியாளர்கள் வீடியோவை பதிவு செய்யறதை பார்த்த காவல்துறையினர் உடனடியா அவங்களை தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இருந்த போதிலும் முதற்கட்டமா அந்த தாக்கப்படுவது போலீசார் தடுக்காம வேடிக்கை பார்த்ததா சொல்லப்படுது. தம்பதி உடனடியா பயந்து போய் மேல அங்க இருக்கக்கூடிய அலுவலக அதிகாரிகளுக்கு மேல தப்பியோட நிலையில துரிதமா ஏடிஎஸ்பி பாஸ்கரன் அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணி சத்வாச்சாரி போலீசாரை வரவழைத்து அந்த பெண் வீட்டார் காவல் நிலையம் அழைத்து சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. எஸ்பி அலுவலகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டு வந்த காதல் ஜோடிய போலீஸ் முன்னிலையிலேயே பெண் வீட்டார் தாக்கப்பட்ட சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.